ஏண்டா காட்சி கறி வீர கம்மியாட்டி ஏண்டா நான் மச்சான் நான் அண்ணன் தம்பி தாடா நாங்க பர்த்தினே ஓங்குறோம்டா ஏய் அண்ணன் தம்பிடாப்பா டேய் கூத்தாடிக்கு போற எது கோயிலுக்கு தலையாதே அது இருக்கட்டும் அப்படியே அம்மா காஜா குத்துறாங்க அதுக்கு போய் காட்சி கறி விக்கிற இல்லடா மச்சான் கூப்பிடுறான் கம்மி ஏன் அம்மா நீ வச்சு உன் தங்கச்சி நான் வச்சுக்கிறேன் சாப்பாடு போட்டு வச்சுக்கிறேன் ஏய் ஓ என் அப்பா அம்மா பார்த்த அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. சரி ஆமா கல்யாணம் பண்ணாங்களே என்ன சுகம் கண்டா ஒண்ணு சுகம் இல்ல வயசு வர பொண்ணு கட்டி வச்சுட்டாங்க சொந்தக்கார பொண்ணு ஆமா சொத்து அந்த அதிகமா இருக்கு ஆமா ஒரே பொண்ணு சொத்து எல்லாம் ஓடி விடுமே ஆமா அப்படின்னு சின்ன வயசுல முடி போட்டு விட்டாங்க அந்த காலத்துல அப்படிதான்டா ஆமா ஆமா நான் தாலி கட்டிட்டேன் பொண்டாட்டி ஆயிட்டான் வயசுக்கு வர இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டா ஒரு குடும்பம் குட்டி ஆகும் ஆமா இது வயசுக்கு வராது ஆமா என்ன பண்ண போறோம் வயசுக்கு வரணும் இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பம்பாய்க்கு போயிட்டேன் நான் பம்பாய் சம்பாய் வெள்ளான ஆமா என் ஊரு முருக்கம்பாடி
அங்க என் வீட்டுல விட்டுட்டேன் பம்பாய்க்கு போனேன். கொண்டாடிங்க விட்டு போட்டேன். அப்புறம் வயசு வராது பொண்ணு இட்டு போய் என்ன பண்ண முடியும்? சரி. அப்படியே சம்பாதிக்கிறது பேங்க்ல போறது, சம்பாதிக்கிறது பேங்க்ல போறது, இப்படியே ஒரு வருஷம் இருந்தேன். ஒரு வருஷம் பாக்குறேன். ஒரு வருஷம் வாங்கி அப்புறம் என் ஊர்ல இருந்து பம்பாய்க்கு ஒரு தந்தி வந்தது. என்னன்னு? பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு வந்தாரு. பரவாயில்ல, இது ஒரு நல்லத்தான் அப்படின்னு அங்க இருந்துக்கினே ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு? வயசுக்கு வந்திருந்தா என் சொந்த காசுலயே கொஞ்சம் சீக்கிரமா ஒரு மஞ்சள் தண்ணி சுத்துறீங்க அப்படின்னு அனுப்பினேன். நீ வரல? நான் வரல. அங்க சம்பாரணம் அதிகம், அதனால மறுபடியும் ஒரு வருஷம் அங்கே இருந்தேன். சரி. இரண்டாவது ஒரு தந்தி வந்தது. என்னன்னு? பொண்டாட்டி முழுவாம இருக்கிறான் அப்படின்னு வந்து பம்பாயில இருக்கிறேன். நீ அங்க இருக்கிற பொண்டாட்டி ஆமா முழுவாம இருக்கிறான் அப்படின்னு வந்தது. பரவாயில்ல, இது ஒரு நல்லத்தான். அவன் மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ண. அப்படி முழுவாம இருந்தா என் சொந்த காசுல பெருசும் பாருங்க அப்படின்னு நான் பண்ணேன். மறுபடியும் ஒரு வருஷம் அங்கே இருந்தேன். மறுபடியும் ஆமா அங்க செப்பா இருந்தேன். எல்லாம் ஓடல, மொத்தமா சம்பாரிச்சு போயிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அப்புறம் மூணாவது ஒரு தந்தி வந்தது. பொண்டாட்டி 2வது குழந்தை பிறந்துக்குது. ரெண்டாவது பிறந்துருச்சு. ஆமா, அது வரைக்கும் அங்கே இருக்கிறேன். போஜனை பண்ண, மஞ்சள் தண்ணிக்கும் போகல, கழிச்ச குழந்தைக்கும் போகல. இப்ப 2வது குழந்தை பிறந்திருக்குது, இதுக்கும் போகலன்னா அங்க நம்ம ஊர்ல போய் நம்ம தெருவுல போனா பாக்குறவன் காரி துப்புவோம். ஒருத்தன் காரி துப்புற அளவுக்கு நடக்கூடாது. சரி, இன்னைக்கே போய் குடும்பத்துல ஜாயின் ஆட வேண்டியதான் அப்படின்னு தம்பி. பம்பாயில என்னென்ன பொருள் கம்மியான பொருளும் எல்லாம் வாங்கினேன். ஆமா, ரயில் ஏறி திருவண்ணாமலை இறங்கி அப்படி பஜார் உள்ள போனேன். தின்பண்ணு வாங்கி போறது. ஆமா, அப்படியே பஜார் உள்ள போன மாதிரி ஏன் முருக மாடிய ஒருத்தன் ஏன் எதிர்க்க வந்தான். அவனை அவளா கேட்டேன் குடும்பத்தை பத்தி. ஆமா, என்னடா தம்பி, இதை போல நான் போய் மணாலும் ஆச்சு, என் குடும்பம் எப்படி, பொண்டாட்டி எப்படி அப்படின்னு கேட்டேன். அவன் எடுத்து விட்டான்டா என் கதைய. ஆமா, அடோ எப்பா ஆறுமுகம் கெட்டிக்கார, உனக்கு என்னடா எப்பா, நீ பம்பாய்க்கு போனாலும் போன குடும்பம் நம்ம ஊர்ல கொடி கட்டி பறக்குதுறான். எந்த வகையில பறக்குதுன்னா, நீ பம்பாய்க்கு போன உடனே உன் பொண்டாட்டி நம்ம ஊரு பரியாரி வச்சுக்கின்னு 2 பிள்ளை பெத்து வச்சுக்கிறான். அப்பதான் எனக்கு கோவம் வருது. இந்த தெரிஞ்சுக்கல, கண்டுக்கல எனக்கு எப்படி ஒரு கோபமா முகத்துல பொறி பறக்குது, ஒரே பறக்குது. அப்படியே வேகமா போய் அவனை ஊரை விட்டு திறத்தணும், இல்ல அவன் வீட்டை கொளுத்தணும் அப்படின்னு வேகமா போன மாதிரி. ஆமா, போன வேகத்துல தெருவாசம் இப்படி கதவு மூடிக்குது வீட்டுல. ஆமா, வருவாத கதவை அப்படியே அருகலோட பேத்து நம்ம உள்ள சாஞ்சுது. அப்படி சாஞ்சுது பாரு. உள்ள போய் எட்டி பார்த்தா 2 பேர் ஒரு படுகையில் இருக்கிறாங்கடா. அதான என் பொண்டாட்டி ஆகணும். யாரு? ஆமா, என் சகலன்னு சொல்றாங்க. 2 பேர் படுகையில் இருந்தா நான் எனக்கு என்ன கோவம். ஆமா, அதிகமா கோவம். பிடிச்சி இழுத்துன்னு போனேன். கிடையாது, இழுத்துன்னு போய் அதாவது ஈத்துன்னு போய் அவரை உட்கார வச்சு. ஆமா, என் பேர்ல 2 காணி நிலம் இருந்தது. 2 காணி நிலம். ஆமா, என் பேர்ல நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறான். எப்படி எதுக்கான பரிணு நான் செய்தானே. நான் எங்க இருந்தேன்? பம்பாயில இருந்தா. என் பொண்டாட்டி எங்க இருந்தா? முருகமா இல்ல, என் ஊர்ல. ஆமா, நான் அங்க இருக்க. இங்க என் வீட்டு வேலைய அவன் வீட்டு வேலையை எடுத்துக்கிட்டு செய்தானே, அவன் கஷ்டத்தை நான் வச்சுக்கலாமா? நாளைக்கு சேத்தானுக்கு சொர்க்கம் கிடைக்காதா?
ஐயா வணக்கம் முருகா எனக்கு கருணை வரந்தாரா பள்ளி குண்டரி தெய்வ யானை மயில் வீரா அரக்கசம்கார வேளா சிவ ஆதிசக்தி சிவனிட பாலா அரக்கசம்கார வேளா சிவ ஆதிசக்தி சிவனிட பாலா கோலமயில் ஏறுவடி வேளா ஐயா கோலமயில் ஏறுவடி வேளா அந்த குந்தரி வள்ளியின் மணால பங்குனியில் முருக உனக்கு தேரோடும் உன்னை பணிந்தவர்க்கு பாவவீனை பறந்தோடும் பாவவீனை தீர்ப்பவனே முருகா அந்த பரமனின் துணர்க்கு மருகா பாவவீனை தீர்ப்பவனே முருகா அந்த பரமனின் துணர்க்கு மருகா உன்னை விட வேறு தெய்வம் இருக்கா ஐயா உன்னை விட வேறு தெய்வம் இருக்கா ஐயா ஒன்று பொருளே கனியினாலே கோபம் கொண்டு வலம் வந்தார் பழனிமலையில் நின்று பக்தருக்கு வரமளித்தார் ஐயா காவடிகள் எடுப்பவர் கோடி ஐயா கண்டா உச்ச நதியை நாடி ஐயா காவடிகள் எடுப்பவர் கோடி காவடிகள் எடுப்பவர் கோடி ஐயா கண்டா உச்ச நதியை நாடி திருவந்தகர் நானும் முனை பாடி ஐயா திருவந்தகர் நானும் முனை பாடி ஐயா நித்தமும் தொழுவேன் நீ பரியாணி கூட்டி வச்சு அவளு கூட்டி பரியாணி கூட்டி வச்சு கம்மியாட்டு கேக்குறான் இன்னைக்கு வரட்டும் ஆனக்காது ஆயிரம் குச்சி தூள் தூளா பறக்குது கண்டது போந்த கபடியாச்சு ஆனக்காது ஆயிரம் குச்சி ஆனக்காதுல பயம் வரும் 1000 குச்சினா தேய்ச்சி போட செஞ்சு காட்ட கண்ணு மேல குத்துறதான் பெரிய வாயாடி புள்ளடா வாங்க 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 ஐயோ ஆம்பளை வந்துக்கிறாரு ஐயோ
ஏய், மணாலுக்கு ஆம்பளை பார்க்கலாம். இன்னைக்குதான் பாத்துக்கிறேன். ஆம்பளை வந்து முன்னாடி அம்மா ஆம்பளை தானே பாரியும் பாருங்க. பெரிய மனுஷன் மாதிரி கொஞ்சம் நடந்துக்கடா. பெரிய மனுஷன் சூடு சொன்ன இருக்காதா? இல்ல அண்ணா கோடு கட்டுக்கணும் பாரு. ஆம்பளை தான் இப்போ நீ காட்டுறதுக்கு வந்துட்டு அங்க இருந்து ஏண்டா என்ன போன நல்ல வைங்க எம்மான்னு எல்லாம் உண்டா அப்பா நீ என்னைக்கு தடவை கொஞ்சம் சொல்லி கேட்காம விட மாட்டேன். அப்படியே நீ வரவே மாட்டேன். அதானே நீ யார்கிட்ட பேச நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? கையே படல பெரிய மனுஷன் ஒரு ஜமாக்கு வாத்தியார்னா வாத்தியார் மாதிரி இருக்கணும். ஆமா இந்த மாதிரி சினிமாஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களே சும்மா இருந்தாலும் நீங்க ஏன் சரியப்பா நாளைக்கு பாத்துக்கலாம். வீண் வார்த்தைகள் தேவை கிடையாது. ரெண்டு பேருமே தான் பேசுறேன். வாத்தியாருக்கு வந்து வணக்கம் வச்ச வந்த சபைக்கு வேணா என் மொழி சரியில்லை. நான் இப்ப பாருங்க யார் மொழி சரியில்லைன்னு. என் மொழி சரியில்லையா? சரியப்பா ஆறுமுகம் எப்பேற்பட்ட சபை? மகாலட்சுமி சபை. நேரம் பொண்ணு வாசனை இட்டு வந்தாங்க. எல்லாம் தான் அவங்க கிட்ட வச்சுக்காது எங்க சின்னதான் பிடிக்குது அவங்களுக்கு. இப்பதான் புதுசா ஜமாவுக்கு வந்துக்கிறேன். அதுக்காட்டி மேவா அப்புறம் வேலை கத்துக்கு போறது இல்லையா? பங்கத்தை வாங்குறீங்கடா. கத்துன்னு போன்றான். சபை பார்த்தனையா எவ்விதமாக விளக்கம்? திருவாகிய மகாலட்சுமி சபை. இது என்ன ஊரு? சித்திரசாவடி. நமக்கெல்லாம் தாய் திருநாடு. சத்தம் போடுறாங்க பாத்தியா? எவ்வளவு ஒரு அமைதியா, ஒரு அடக்க உடக்கமா. சாப்பாடு பாத்தியாங்க? என்ன சாப்பாடு? எது தேவையோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு வயிறார சாப்பாடு போட்டாங்க. அப்படி நமக்கெல்லாம் தாய் திருநாடா இருக்கக்கூடிய இந்த சித்திரசாவடி என்ன குறை? சாப்பாடு காய்கறி வாங்கி கொடுப்பாங்கடா. ஏற்கனவே வந்து 2 ராத்திரி அடிக்கிற வாங்கி கொடுப்பாங்க. அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறாங்க. ஒழியாச்சு போயிடலாம். இன்னைக்கு எதற்காக தெருக்கூத்து? இன்றைக்கு எதற்காக தெருக்கூத்து? பாஞ்சாலி அம்மனுக்காக படையிலிட்டு அம்மனுடைய பெருமையும் புகழையும் பாட வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக ஓரிரவு தெருக்கூத்து. இந்த சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம்பரத்திற்குரிய அருமையின் தாய் தந்தை கச்சடிந்த கிளதரவான்களுக்கும் நாடக ஆசிரியர் ஒரு திருப்பாதத்திற்கும் இதோ பழையனூரை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஆறுயிர் ஐயா இதோ சேகரப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் செல்லங்குப்பத்தை சேர்ந்த இதோ ரவி அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ கோடரிங் மிருதக சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய இதோ ராஜேந்திர அண்ணாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ முருக்குமாரியை சேர்ந்த ஆறுமுகம் ஐயா அவருடைய திருப்பாதத்திற்கும் ஐயா சரி ஆறுமுகம் மாமாவுக்கும் மற்றும் உள்ள அனைத்து நாடக நடிகர்களுக்கும் இதோ பாஞ்சாலி அம்மனுடைய திருப்பதத்திற்கும் சின்னம் சிறியவன் என் மனம் கடிந்த வணக்கம். ஏன் உனக்கு தெரியாதா? நீ அத்தை மவனா மாமா மவனா சித்தாத்த பையனா பெரியாத்த விளக்குவா சொல்ற ஓடு நான் கேட்புக்க ரத்தியா
விளக்கம் எப்படி? விளக்கமா விவரமா புரிந்து விட்டது. எப்படி? செம்பகவல்லி செம்பகவல்லி செண்பகவல்லி கற்புக்கரசி கருணாம்பிகை செண்பகவல்லி. ஆமாண்டா. அப்படி என்ன பார்த்தா அப்படி தெரியலையா? அதான் சொல்றேன். நீவாமா அந்த பார்த்து நான் சொல்றேன். செண்பகவல்லி செம்பகவல்லி நினைச்சுக்கிறீங்க அதெல்லாம் நினைக்கூடாது. நாங்க ஆம்பளை அப்படி நடப்போம். அது தெரிந்த நான் அதெல்லாம் இல்லடா. அப்படி செண்பகம் செம்பகம் எங்க வீட்டுக்காரு என்ன செண்பகம். பாசமா ஆமாண்டா. எங்க வீட்டுக்காரு கூப்பிடக்கூடாதா? செம்பகா செம்பகா செண்பகவல்லி அழகண்டா. அப்படி ஆண்டு வரக்கூடிய எங்க வீட்டுக்கார் யார் தெரியுமா? எங்க வீட்டுக்கார் யாருன்னு சொன்ன இந்த அளவுக்கு சௌகரியமா பேச மாட்டீங்க. எவனா இருந்தா அம்மா பெரியாளா? ஆமாண்டா. எவனா இருந்தா எங்க வீட்டுக்கு நாங்க பெரிய ஆளு, உங்க வீட்டுக்கு நீங்க பெரிய ஆளு. எங்களை ஒண்ணு என்கிட்ட வாங்கி தர பசங்க தெரியல பொழுது. யாரு வேலை கத்துக்க. காலையில எழுந்திரிச்சு வந்து பள்ளியாளுக்கு வந்து போனது 2 உள்ள வாங்கிச்சா. எங்களுக்கு அங்க முத வந்தா எங்க வீட்டுக்கார பாத்தியா? எதுக்கு துண்டு காட்டான்? ஜலகண்டா அப்படி ஆண்டு வரக்கூடிய எங்க வீட்டுக்காரு ஜலகண்டா சுரே ஜலகண்டா சுரே. ரெண்டாவது போய் ஐயோ ஏண்டா அந்த வந்து அடிக்கலாம்மா அடிக்காத முத்தமா கொடுப்பாங்க. பார்த்தா கூட அடி வாங்கிக்கலான்ட்டியா? அப்படி ஜலகண்டா அப்படி ஆண்டு வரக்கூடிய எங்க வீட்டுக்காரு ஜலகண்டாசுரன் திருக்க எந்த விதமான குறைபாடும் கிடையாது. சந்தோஷமா இருக்கும். எங்க வீட்டுக்காரு என்ன செண்பகம் செண்பகம் பேர் வச்சுக்கிறியா? அப்படி எந்த விதமான குறைபாடும் கிடையாது. இப்பதான் கல்யாணம் ஆகிக்குது. 3 மாசம் ஆகுது. புது கல்யாணமா? புது கல்யாணம் தாலி பிடிச்சு கோத்துக்கிறாங்க. என் தாலி நான் நினைச்சா மட்டும் தான் இறக்க முடியும். ஒரு பையனால இறக்க முடியாது. நான் மனசு வச்சாதான் இருப்பேன். அப்படி எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மன்னவர் வந்திருந்தா உங்கள் மனைவி சித்திரச்சாவடியை சேர்ந்த இதோ கோவிந்தசாமி என்கிற அருமை ஐயா, கோவிந்தசாமி என்கிற அருமை அம்மா அருமை ஐயா, இதோ எங்க பசுங்கரையில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வர நாடக நடிகராக இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரனுக்காக பக்கம் திருவண்ணாமலை பக்கம் பசுங்கரையை சேர்ந்த லிங்கேஸ்வரனுக்காக ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார். அருமை ஐயா அவருடைய குடும்பத்திலே திருவண்ணாமலை அருணாச்சலி போட பார்த்தது போண்டா திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் பெற்றும் திருவரங்க பெருமாள் பெற்றும் எந்த விதமான குறைபாடெல்லாம் மறக்க வேண்டிய சுபேட்சம். இதோ சித்திரச்சாவடி சேர்ந்த அருமை முருக பக்தராக விளங்கக்கூடிய முருகன் அண்ணன் எல்லா பெண் வேஷக்காரருக்கும் ஒரு 100 ரூபாய் தவறாத கொடுக்கிறார். முருகன் அண்ணன் எமக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். அந்த மகேந்திரனுக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். இதோ பசுங்கரை சேர்ந்த லிங்கேஸ்வரனுக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த முருகனுடைய குடும்பத்திலே இந்த பாஞ்சாலம்மனுடைய அன்பற்று முருகன் அண்ணனுடைய குடும்பத்திலே எந்த விதமான குறைபாடு என்ன 2 பேர் பாஞ்சாலம் வீட்டுக்கார் வந்துட்டாரா? அவரை பார்த்தியா? அவர் எப்படி இருக்காரு? தலைமையில இருக்க மாட்டா ஆம்பளைக்கு கண்ட்ரோல் போட்ட பசங்களை தாண்டராயன்
இதோ அவருடைய மகனா இருக்கக்கூடியவர் எனக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கார். அவர் குடும்பத்தில் மக்கள் சமத்து, மனச்சமத்து, குடிச்சமத்து, குபேர சமத்தா வாழ வேண்டும் என்று பாஞ்சாலி அம்மனை பிரார்த்திகளுடன் சுபேஜியம். நம்ம குடும்பம் கொடிட்டு பாருங்க. உனக்கு குடும்பம் வீட்டுக்காரர் பார்த்தியா? எனக்கு வீட்டுக்காரர் பார்க்கணும். அவர் ஒண்ணு பார்க்கணும், நான் ஒண்ணு தீ போடுவேன். என் பொண்டாட்டி நீங்க பார்த்துட்டு பொண்டாட்டி பார்த்து என் பொண்டாட்டி பார்த்து வயசு நக்க போறேன். வீட்டுக்காரர் பார்த்தியா? பார்க்க போறான். என்ன சூடி ஆத்தாங்க. வாங்க நான் பாக்க போறேன். சும்மா இது பண்ணிடுங்க. இந்த மண்டலம் போது தங்களுடைய திருவடிக்கு உங்கள் மனைவி செண்பகவல்லி 1 கோடி வணக்கம். என்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக சேவித்து முடியல. ஆமாங்க. எப்படி கருதுமா? எப்படி? மங்க மக ராசியாய் வாழ்வாய். அவன் தான் கைய காட்டுறான்.
ஓ பொண்டாட்டி கம்முனுக்குறாளா? என் தாலியா இருக்கு ரெண்டு பேரும் பொண்டாட்டி கம்முனுக்குறா? அதெல்லாம் செய்யுங்க. ஏங்க ஏண்டா ரவி நான் எப்படிங்கிறேன் அவன் எப்படிங்கிறான் காஞ்சி போன கருவாடு மாதிரி இருக்கிறான் எப்படி அவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் சும்மா அவனா அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் கண்டுக்காது சாமி சாமி ஒரு வார்த்தை கேட்டா அருமை மன்னவா மனைவி அரசாங்கத்துக்கு வர வேண்டும் என்ற உத்தரவு கொடுத்த காரணம் என்ன என்ற தினத்துல எதற்காக அழைத்து கேட்கிறேன் ஆமா என் அண்ணாவிலிக்கு வரக்கூடிய அழகந்தாசுர மறுபடி உத்தரவு நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் நான் சென்று வருவதற்குள்ளாக நான் என்னென்ன எனக்கு தேவையோ சரிங்க அனைத்து விதமான பொருளும் அவர் என்ன சாப்பிட தெரியுமா? என்னது அவர் என்ன சாப்பிடாரு தெரியுமா? தெரியும்டா எனக்கு தான் தெரியாது ஏதோ பிய புண்ணாக ஆக்கி வச்சு ஏறி வரும்போது காஞ்சி வந்து வேணாம் பச்சை கொண்டு பன்னிக்கறியா சாதம் ஆக்கி தட்டுல வச்சுட்டு வந்துட்டா ஒரு குண்டாட பன்னிக்கறினா சின்ன தத்துருவோம்